அன்பு உறவுகளே, ஊட்டமேற்றப்பட்ட கலவை மேஜிக் உரம் தயாரிக்கும் முறையின் 2வது பார்ட் வீடியோ தான் இது. அந்த பெயிண்ட் பக்கெட்டில் மண்ணள்ளி ஒரு கை போட்டுட்டு காய்ந்த இலை தலைகளை ஃபஸ்ட் லேயராக நாம் நிரப்பிக்குவோம். அப்புறம் பாருங்கள், மண்புழு உரம் அதை சிறிதளவு சேர்த்துக்குவோம். நன்றாக கையால் அமுக்கி விட்டு அடுத்தது இந்த நீர் உரம் மீன் அமிலத்தை அது மேலே அப்படியே லேசாக ஊற்றி விடுவோம். அப்புறம் பாருங்கள், கொக்கபீட் என்று சொல்லக்கூடிய தென்னை நார் கழிவு, அதை ஒரு 2 கை மேலே போட்டுக்குவோம். இந்த பழக்கரைசல் சொன்னேன் இல்லையா, மழையில் நனைந்த பழக்கரைசலை அப்படியே அடுத்த லேயரில் ஊற்றிக்குவோம். கையால் அதை லேசாக கலந்து விட்டுட்டு திரும்பி மண் அள்ளி அது மேலே தூவிக்குவோம். ரெண்டு லேயர் மண் போட்டுட்டு அப்புறம் மக்கிய மாட்டுச்சாண தொழு உரத்தை ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த உரக்கலவையில் சேர்த்துக்குவோம். பாருங்கள் எத்தனை உரக்கலவைகள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸை நாம் சேர்த்துக்குவோம். பாதி மக்கிட்டாங்க நல்லா. இந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸை அடுத்த லேயரில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், பாதி பக்கெட்டு நிரம்பிடுச்சு. அதுக்கு மேலே லேசாக மண்புழு உரத்தை ஒரு 2 லேயர் போட்டுக்குவோம். திரும்பவும் மீன் அமிலம் ஊற்றப்படுகிறது. கையால் நல்லா கலந்து விட்டுட்டு மண் எடுத்து தூவி அடுத்த லேயர் நிரப்பிக்குவோம். எத்தனை உரங்கள் இதில் கலக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கங்க. அடுத்தது கொக்கோபீட்டு. இது கொஞ்சம் மண்புழு உரம் கலந்த கொக்கோபீட்டு. லேசாக அது மக்கியிருக்கு பாருங்கள். இந்த கலர் கூட சேஞ்ச் ஆகி தெரியுது பாருங்கள். நல்லா மக்கிய உரம். அடுத்து பஞ்சகாவியம் ஊற்றப்படுகிறது. நீர் உரம். அதனால்தான் பல உரங்களின் கலவை தயாரிப்பு உரக்கலவை என்று இது அழைக்கப்படுகிறது. திரும்பவும் இந்த பெருங்குப்பை என்று சொல்லப்படுகின்ற அந்த காய்ந்த இலைகளை இந்த கம்போஸ்ட் பக்கெட்டில் நாம் சேர்க்குறோம். பார்த்துக்கங்க எவ்வளவு சத்தான ஒரு உரக்கலவையாக இது இருக்க போகுதுன்றதை மட்டும் பார்த்துக்கங்க. இதன் மேலே திரும்பவும் மண்புழு உரத்தை கொஞ்சம் போட்டுக்கிறோம். தென்னை நார் கழிவும் கொஞ்சம் கொடுத்துக்கிறோம். மீதமுள்ள மீன் அமிலத்தை மேலே அப்படியே ஊற்றி விட்டுறோம். பின்பு காய்கறி வேஸ்ட், மீதமுள்ள காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இந்த கம்போஸ்ட் பின்னில் போட்டு கையால் நல்லா நிரவி விட்டு பாருங்கள், பழ தோள்கள் எல்லாம் இருக்குது. காய்கறி கழிவுகள் மட்டும் இல்லை, பழக்கழிவுகளும் இதில் கொடுக்கப்படுது. நல்ல நைட்ரஜன் கால்சியம் கண்டென்ட் உள்ள இந்த வெஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட் பின்னில் சேர்க்கப்படுது. வழக்கம் போல் மண்புழு உரம், மண் இந்த ரெண்டையும்
அடுத்த லேயராக நாம் போட்டு இந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் மூடிடுவோம். எத்தனை உரங்கள் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கங்க. திரும்பவும் பஞ்சகாவியா 2 நீர் உரங்கள், மீனமிலம், பஞ்சகாவியா, மண்புழு உரம், மாட்டுச்சாண தொழு உரம், அப்புறம் அந்த காய்ந்த இலைத்தலைகள், இலை மக்கு உரமாகவும் இதை பயன்படுத்தலாம். வெஜிடபிள் வேஸ்ட், கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் உரமாகவும் இது தயாராகும். அதனால்தான் இதற்கு பெயர் உரக்கலவை என்று நாம் கூறுகிறோம். மாட்டுச்சாண தொழு உரம் போட்டு மேலே மண் போட்டுக்கிறோம். பாருங்கள், 3/4 பக்கெட்டு நிறைஞ்சிருச்சு. மீதமுள்ள பெருங்குப்பை என்று சொல்லப்படும் காய்ந்த இலைத்தலைகளை நாம் போட்டுக்கிறோம். ரொம்ப சத்தான உரங்க. ஒரு கைப்பிடி அளவு செடிகளுக்கு கொடுத்தா போதும், அல்லது ஒரு கரண்டி அளவு, குழம்பு கரண்டி அளவு, ஒரு கரண்டி அளவு இது மக்கியவுடன் எடுத்து கொடுத்தாலே போதும், அவ்வளவு சத்து. அந்த இலைகளுக்கு மேலே இந்த தென்னை நார் கழிவை போட்டுக்கலாம். ஒரு 3 லேயர் தென்னை நார் கழிவை கொடுத்து அதை நாம் கவர் பண்ணிக்குவோம். அதன் மேலே மண்புழு உரம், பாருங்கள், மண்புழு உரத்தை அதன் மேலே கொடுத்து நாம் அதை கவர் பண்ணுறோம். மீதமுள்ள மீன் அமிலம் மேலே ஊற்றப்படுகிறது. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவற்றை உள்ளடக்கிய பஞ்சகாவியாவும் மேலே ஊற்றப்படுகிறது. அதற்கு மேலே இந்த டீத்தூள் கம்போஸ்ட்டு, அது கொஞ்சம் கட்டியாயிடுச்சு, பரவாயில்ல, அதுவும் கலக்கப்படுகிறது. ஒரு வழியாக கம்போஸ்ட் பின் நிறைஞ்சிருச்சுங்க. எத்தனை வகை உரங்கள் பாருங்கள். அதனால்தான் இதன் பெயர் உரக்கலவை, ஊட்டமேற்றப்பட்ட உரக்கலவை என்று நாம் கூறுகிறோம். இறுதியாக பஞ்சகாவியாவை ஊற்றி இதை நிறைவு செய்வோம்.